ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இந்த ட்ரெயின் டிராவல் பண்றீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு டிக்கெட் ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்ற இந்த விஷயங்கள் உங்களுக்கு கம்பல்சரி யூஸ் ஆகும். வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா எனக்கு பர்சனலா நேத்து நான் நாகப்பட்டினத்துல இருந்து சென்னைக்கு வரப்ப ஒரு விஷயம் நடந்தது. நான் என்னென்ன விஷயங்கள்லாம் அதை பண்ணி பெனால்டி இல்லாம வெளியே வந்தேன் அப்படின்ற விஷயங்களை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. நான் என்னுடைய ஃபேமிலியோட டூர் போறதுக்காக சென்னை டு வேளாங்கண்ணி போறதுக்காக நாகப்பட்டினம் தான் போர்டிங் ஸ்டேஷன். அங்க டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நான் ரிட்டர்ன் வரணும் வீட்டுக்கு. நாகப்பட்டினம் ஸ்டேஷன்ல இருந்து நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும். என்னுடைய டிராவலிங் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. டிராவலிங் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னா உடனே பெனால்டி கட்டணுன்ற விஷயங்கள் எனக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா பெனால்டி எவ்வளவு அமௌண்ட் அப்படின்ற விஷயங்கள் உண்மையிலே தெரியாது. அதை வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 139க்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். என்னுடைய லக்கேஜ் டிக்கெட்டோட போயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிஎஃப் ஹெல்ப் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிஎஃப் கேட்டோன்னே அந்த கன்சர்ன் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆர்பிஎஃப் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஆர்பிஎஃப் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில் கேட்டுக்கிட்டாரு. அந்த டீட்டெயிலை கேட்டுக்கிட்டு நான் வெரிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு த்ரூ ஆஃப் ஃபோன் காலை கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கால் நம்பர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம டிக்கெட் காணாம போயிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. அடுத்து நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும். இதுக்கு பெனால்டி கட்டணும். இதுக்கு எவ்வளோன்ற விஷயங்கள் நமக்கு தெரியல. இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த டிடிஐ கமர்ஷியல் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி அவர்கிட்ட ஒரு டீடைல் கேட்கிறேன். சார் என்னுடைய டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஷன்ல தான் நான் இருக்கிறேன். எனக்கு இப்ப ட்ரெயின் டைம் ஆக போகுது. இன்னொரு 1.5 ஹவர்ஸ்ல நான் ஏற போறேன். என்ன சார் ஃபார்மாலிட்டி கேட்கிறப்ப அவர் நீங்க கன்சர்ன் டிடி அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணீங்கன்னா அவர் ஒரு ஃபுல் டிக்கெட்கான சார்ஜஸ் அவர் இது பண்ணுவார். நீங்க அந்த டிக்கெட் சார்ஜஸ் நீங்க கட்டிட்டு நீங்க போலாம் சார் அப்படின்ட்டு. நான் கேட்கிறேன், சார் நான் ஆல்ரெடி டிக்கெட் ஃபுல்லா பே பண்ணிட்டேன். என்னுடைய டிக்கெட் மிஸ் ஆனதுதான் உண்மையான ரீசன். இதுக்காக நான் எப்படி சார் நான் ஃபுல்லா கட்ட முடியும்? இது எனக்கு தேவையில்லாத லாஸ் தானே சார். ஆல்ரெடி என்னோட டிக்கெட் லாஸ் ஆயிடுச்சு. நான் அதுலயே ஒரு டென்ஷன்ல இருக்கேன். இப்ப நீங்க திரும்பவும் எக்ஸ்ட்ரா ஃபுல் அமௌண்ட் கேட்டா என்னால எப்படி சார் பே பண்ண முடியும் கேட்டா, சார் இதான் சார் ப்ரொசீஜர், நீங்க இதுதான் பே பண்ணணும், இதான் சார் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க சார், இப்ப ஃபர்தரா நான் ஏதாவது ரீஃபண்ட் ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா? இதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு சொல்லி கேட்கும் பட்சத்துல, இல்ல நான் போட்டோ காப்பி ஏதாவது சப்மிட் பண்ணலாமா சார் இந்த டிக்கெட்டோட? போட்டோ காப்பிலாம் அக்செப்டட் கிடையாது சார். ஐடி ப்ரூஃப் இருந்தா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிட்டு கன்சர்ன் நீங்க என்ன டிக்கெட் பே பண்ணீங்களோ அந்த ஒரிஜினல் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, நீங்க அதை பே பண்ணா போதும் அப்படின்ட்டு. என்னடான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, சரி சார் ஃபர்தரா லாஸ்டா சொன்னா, சார் நீங்க கிளைமிங் ஆஃபீஸ் வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த ஒரிஜினல் காப்பீஸ் இதெல்லாம் வச்சு வேணா நீங்க கிளைமிங் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் கொடுத்துட்டு வச்சுட்டாரு. நமக்கு இப்ப ட்ரெயின்ல ஏறுனா என்ன பெனால்டின்ற விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வித்தவுட் ட்ரெயின் டிக்கெட் இல்லாம, வேலிட் ட்ரெயின் டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல டிராவல் பண்ணா என்ன பனிஷ்மெண்ட், என்ன ஃபைன்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். செக்ஷன் 137ல தெளிவா சொல்றாங்க, வேணும்னே டிக்கெட் எடுக்காம நீங்க ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணி ஒரு டிடிஆர் கிட்ட மாத்திட்டீங்கன்னா 1000 ரூபாய் அவர் பெனால்டி போடுவாரு. பிளஸ் ஒரு 6 மந்த்துக்கு இம்ப்ரிசன்மெண்ட்டுமே கொடுக்கலாம். அப்படி தவறும் பட்சத்தில் அடுத்த ஸ்டேஷன்ல போர்டிங்ல இறக்கிடுவாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ இது பண்ணுவாங்க. அவங்க என்ன தண்டனை கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், எஃப்ஐஆர் போடுவாங்க, அந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி செக்ஷன் 138ல பாத்தீங்கன்னா, வேலிடா டிக்கெட் இருந்து உங்களால டிக்கெட் எடுத்துட்டு வர முடியல, சம் ஆஃப் ரீசனுக்கு ஏதாவது இருந்தது, இல்லைன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு ஒரு ஸ்லீப்பர் கோச் அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க எந்த போர்டிங் ஸ்டேஷன்ல ஏறினீங்களோ அந்த போர்டிங் ஸ்டேஷன்ல இருந்து நீங்க இறங்குற ஸ்டேஷன் வரைக்கும் என்ன டிக்கெட் ஃபேரோ அந்த டிக்கெட் ஃபேரை சார்ஜ் பண்ணாங்க, பிளஸ் 250 பெனால்டி. அப்படி நீங்க இந்த பெனால்ட்டியை கட்டலைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 6 மந்த் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்கலாம். இதுதான் ரூல். ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன்னா இந்த விஷயங்கள், சரி ஓகே இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே நான் என்ன பண்ணேன், நேரா என்னுடைய கோச்சு S11 என்னுடைய ஃபேமிலியை உட்கார வச்சுட்டு நமக்கு 1.5 மணி நேரம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரா போயிட்டு ரிசர்வேஷன் கவுண்டருக்கு போயிட்டு போறேன். ரிசர்வேஷன் கவுண்டருக்கு போயிட்டு என்னுடைய டிக்கெட் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, இந்த ட்ரெயின்ல வரப்ப இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ல எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஃபார்மாலிட்டி சார் நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வேஷன் ஆஃபீஸ்ல அவர் சொன்னார். சரி சார் ஒரு A4 ஷீட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அவர் A4 ஷீட் இல்ல அப்படின்ட்டாரு. என்னடா இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு A4 ஷீட் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, எங்க சார் A4 ஷீட் கிடைக்கும்னு கேட்டேன். சார் நீங்க வெளியில போய் பாருங்க. நான் வெளியில போனா சுத்தி கடையே இல்ல. அந்த நாகப்பட்டினம் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க டிஃபன் கடை இருக்கு, காய்கறி கடை இருக்கு, ஒரு பேப்பர் இருக்கிற கடை இல்ல, கொஞ்சம் தூரம் போகணும் போல. நமக்கு
ஏதாவது உதவி பண்ணாதான் இந்த காவல்துறை நண்பர்கள் தான். நேரா காவல்துறை உள்ள போனேன். உள்ள போயிட்டு எனக்கு ஒரு A4 ஷீட் கொடுங்க சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு A4 ஷீட் கொடுத்துட்டாங்க. அந்த A4 ஷீட்டை வாங்கிட்டு கவுண்டர்ல வந்து ஸோ இந்த டேட்ல வந்து நான் டிராவல் பண்றேன், ட்ரெயின் நம்பர், PNR நம்பர், பேசஞ்சரோட டீட்டெயில், அவங்களுடைய ஏஜ், எல்லா ரீசனையும் மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து டூப்ளிகேட் காப்பி டிக்கெட் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி நான் ஒரு லெட்டரை எழுதி அவர்கிட்ட அந்த கவுண்டர்ல கொடுத்தேன். அந்த கவுண்டர்ல லெட்டர் கொடுத்தோடனே அவர் வாங்கினவர், சார் நீங்க இதுல ஐடி ப்ரூஃப் வச்சு கொடுங்க சார் அப்படின்ட்டார். ஐடி ப்ரூஃப் வச்சு சார் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன். சார் ஏன் சார் நீங்க ப்ராப்பரா சொல்லுன்னு கேட்டேன். இல்ல சார் ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி சார் அப்படின்ட்டு வேற எதுவுமே பதில் கொடுக்கல. நான் அவர்கிட்ட அட்வொகேட்னும் வேற எந்த விஷயங்களுமே நான் யூஸ் பண்ணல. காமன் பப்ளிக் அப்ரோச் பண்றேன். என்னடா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு ப்ராப்பரா இல்லையேன்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வெளியில போறேன். ஜெராக்ஸ் கடையில கொஞ்சம் தூரம் போறேன். கொஞ்ச தூரம் போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். என்கிட்ட ஒரே ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் தான் வச்சிருந்தேன். என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை. என்னுடைய மொபைல் ஃபோன்ல எப்பயுமே என்னோட என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கும், பார் என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கும். அந்த ஐடி ப்ரூஃபை வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதோட அட்டாச் பண்ணி திரும்ப கவுண்டர்ல வந்து கொடுத்தேன். திரும்ப கவுண்டர்ல வந்து கொடுத்தோன்னே, சார் நீங்க ஆதார் கார்டு தான் சார் வைக்கணும், நீங்க இதெல்லாம் வைக்கக்கூடாது சார், இது என்ன சார்? சார் இது என்னோட அட்வொகேட் என்ரோல்மெண்ட் ஐடி சார். இது உங்களுடைய ரயில்வேல வந்து ஒரு 10-15 டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த டாக்குமெண்ட் இருந்தா ஒரு வேலிட் ப்ரூஃபா காட்டலாம்னு சொல்லி இருக்கு. நீங்க இதை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவங்களுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் வாங்கணும் முதல் கொண்டு ஒரு டீட்டெயில் கூட தெரியல. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, சார் நீங்க வந்து ஆஃப் டிக்கெட் காஸ்ட் வந்து நீங்க பே பண்ணணும் சார். டிக்கெட்ல இருந்து ஆஃப் காஸ்ட் நீங்க பே பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணிடுவேன், டூப்ளிகேட் இஷ்யூ பண்ணுவேன். சார் எதுக்கு சார் நீங்க ஆஃப் காஸ்ட் இது பண்றீங்க? எப்படி சார் பே பண்ண முடியும்? ஆல்மோஸ்ட் டிக்கெட் இது பண்ண ஒரு நாமினல் காஸ்ட்னா கூட பே பண்ணலாமே. இல்ல சார் 60 rupees தான் சார் சார்ஜ். அதாவது சார்ட் ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 rupees சார்ஜஸ் சார். சார்ட் ப்ரிப்பேர் ஆயிட்ட பிறகு நீங்க வந்து டூப்ளிகேட் டிக்கெட் கேட்டீங்கன்னா டிக்கெட்ல இருந்து 50% சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. என்னடா இது சார், எனக்கு டிக்கெட் காணாம போனதே சார்ட் ப்ரிப்பேர் ஆயிட்டு நான் வர வழியில தான் வந்து டிக்கெட் காணாம போச்சு. இந்த விஷயங்கள் நான் இங்க வந்த பிறகுதான் தெரியும். நீங்க அதை ஒரு ரீசனா அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு நீங்க அந்த காஸ்ட்டுக்கே கொடுக்கலாமேன்னு கேட்கிறேன். இல்ல சார் இதான் சார் ப்ரொசீஜர், பண்ண முடியாது சார் அப்படின்ட்டு. நீங்க போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் பேசுங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. நான் போயிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் போயிட்டு அப்ரோச் பண்றேன். சோன்ஸா அவர் இந்த டீட்டெயில் கேட்கிறேன். மறுபடியும் ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வரேன். நான் உள்ள வரப்போ 9:25 ஆயிடுச்சு. எனக்கு ட்ரெயின் டைமிங் 9:35. 9:25 ஆயிடுச்சு. நான் டைமிங்குமே அந்த கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணி ஸ்டேஷன் மாஸ்டர் போய் சைன் வாங்குறேன். ஸோ ஒன்ஸ் ரீசன் சொல்லிட்டு அவர் பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டு சைனை போட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு. எனக்கு அந்த 50% டிக்கெட் காஸ்ட் பே பண்றதுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. ஏன்னா என்னுடைய தப்பு கிடையாது. ட்ரெயின் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து IRCTC கொடுக்கணும். அந்த விஷயங்கள் IRCTC பண்ணல. எனக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சருமே இங்க ரயில்வே ஆஃபீஸ்ல கிடைக்கல. ஸோ நம்ம TTE கிட்ட பேசிக்கலாம். ஸ்டேஷன் மாஸ்டரோட சைன் இருக்கு, இதை வச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட பேசிக்கலாம், நம்ம வா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நேரா போர்டிங் ஏறிட்டேன். ட்ரெயின் ஏறிட்ட பிறகு ஆஸ் யூஷுவல் TTR டிக்கெட் செக் பண்றதுக்கு உள்ள வராரு. வந்துட்டு செக் பண்றாரு. அவர் டிக்கெட் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சார் 7, 8, 9, 10, 11, 12, 15, 16 எங்களோட சீட்டு சார் பாருங்கன்ட்டு, என்னோட பேர் லோகேஸ்வரன் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்தோடனே பார்த்துட்டு இருக்கு சார்ன்னு சொல்லிட்டு எல்லா டிக்கெட்டையும் ஓகே பண்ணிட்டு, ஓகே பண்ணி முடிச்சுட்டு தான் என்கிட்ட டிக்கெட் காட்டுங்கன்னு கேட்கிறாரு. நான் இருங்க சார் தரேன் அப்படின்னு. இவ்வளவுதான் என்னுடைய பதில். அதுக்குள்ள அவர் பக்கத்துல செக் பண்ண போயிட்டாரு. நீங்க கவுண்டர் டிக்கெட் காட்டுங்க சார் அப்படின்ட்டு பக்கத்துல வந்து செக் பண்ண போயிட்டாரு. செக் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா என்கிட்ட வந்தார். வந்துட்டு சார் டிக்கெட் கொடுங்க அப்படின்னாரு. நான் ஓபன் பண்ணி நான் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்தோன்னே ஷாக் ஆகி நிற்கிறாரு. சார் என்ன சார் நீங்க டிக்கெட் இருக்குன்னு சொன்னீங்கன்னு. சார் நான் தரேன்னு தான் சொன்னேன். உங்கள்கிட்ட நான் வந்து டிக்கெட் இருக்குன்னு சொல்லலை, நான் தரேன்னு தான் சொன்னேன். நீங்க அர்ஜென்ட்டா உங்களோட டியூட்டி பார்க்கறது நீங்க போயிட்டீங்க, நீங்க திரும்ப வரீங்க, இதான் ரீசன். என்னுடைய டிக்கெட்டை காணும். நான் ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டுமே போட்டுட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுமே எடுத்துட்டேன். ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, உங்க ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிற விஷயங்களை சொல்லி போர்டிங் ஏறுறதுக்கு உங்க ஸ்டேஷன் மாஸ்டரோட சீல் அண்ட் சைன் இருக்கு. மூணாவது, ஆன்லைன்ல PNR நம்பர் போட்டு அதோட காப்பியை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதை தவிர்த்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி, என்னுடைய பார் ஐடி வச்சிருக்கேன். இவ்வளவும் நான் ப்ராப்பரா பண்ணி தான் உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நான் ஒன்றும் இல்லீகலாகவும் இல்லை உங்களை ஏமாத்தணுமோ ட்ரெயினில் ஏறல. சார் நீங்க முதலே சொல்லியிருக்க வேண்டியது என்னன்னு சொல்லி. சார் முதலே நீங்க கேட்ட விஷயங்களுக்கு தான் என்னால் பதில் கொடுக்க முடிஞ்சது. நீங்க டிக்கெட் செக் பண்ற விஷயங்கள் இருந்தீங்க, நீங்க தான் அதை பார்த்துருக்கணும். டிக்கெட்டை பார்த்து வெரிஃபை பண்ணி தான் நீங்க ஓகே பண்ணிருக்கணும். நீங்க பண்ணிட்டீங்க.
இதான் ப்ராசஸ் இருக்கிறது, என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லுங்க, அது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. அவர் மறுபடியும் நீங்க சார் ஃபர்ஸ்ட் சொல்லல. சார் ஃபர்ஸ்ட் சொல்லலன்றதுக்கு ரீசன் நான் வந்து டிக்கெட்டை மிஸ் பண்ண டென்ஷன்ல மேலே ஏறுறேன் போர்டிங்ல, நான் அந்த விஷயங்கள்ல இருக்கிறேன். நான் எடுத்தோடனே உங்ககிட்ட வந்து இதை வந்து அப்ரோச் பண்ண முடியாது. நீங்க டிக்கெட் வெரிஃபை பண்ணிட்டீங்க. நீங்க ஃப்ரீ டைம்ல வரப்ப நான் சொல்ல போறேன். இருக்கிற விஷயங்களை தானே சார் சொல்ல போறோம். நீங்க பெனால்ட்டி போட்டீங்கன்னா நான் கிளைமிங் செக்ஷன்ல கொடுத்து என்ன ஃபார்மாலிட்டிஸோ நான் பார்த்து பண்ணுவேன். அவர் ஆஃப் ஆயிட்டார். ஃபர்தரா வேற என்ன சார் பண்ணணும்னு சொல்றீங்கன்னு கேட்டோடனே அவர் வந்து ஆஃப் ஆயிட்டார். ஆஃப் ஆயிட்டு போயிட்டாரு. போயிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டார். திரும்ப ரிட்டர்ன் வந்தாரு. சார் நீங்க S11 அப்படின்னு திரும்ப கேட்டுட்டு திரும்ப போனாரு. எனக்கு அவர் கேட்ட கேள்வி பிடிக்கல. நேரா போய் திரும்ப போய் கேட்டேன், எதுக்கு சார் நீங்க S11 கேட்டீங்க அப்படின்னு. சார் உங்களுடைய டியூட்டி டிக்கெட்டை செக் பண்ணி அக்செப்ட் பண்றது தான் உங்களுடைய வேலை. டிக்கெட் இல்லாம செக் பண்ணது ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய ட்ரெயின் டிக்கெட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கான கம்ப்ளைண்ட் ப்ராப்பரா போட்டிருக்கேன். உங்களுடைய அஃபீஷியல்ஸும் வந்து கரெக்டா ரெக்கார்டு கொடுக்கல. A4 ஷீட் கேட்டால் ஒரு A4 ஷீட்டில் நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு 9:25 ஆயிடுச்சு. நான் அடுத்த 5 நிமிஷத்துல ட்ரெயின் ஏறுவேனா இல்லை உட்காந்துட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் இல்லை சார் நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீங்கள் போய் தூங்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் நினச்சிருந்தா ஃபைன் போட்டிருக்கலாம் சார், ஃபுல்லாக நான் போடல சார். நீங்கள் எப்படி சார் போட முடியும்? ஃபர்ஸ்ட்டு நான் ப்ராப்பராக கொடுத்துருக்குறேன். இல்லை நீங்கள் ஃபைனை போட்டு உங்கள் ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ கொடுங்க. எங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் தெரியாமல் இல்லை, நானும் ப்ராக்டிசிங் அட்வொகேட் தான் சார். கரெக்டாக நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு ஏறிட்டு போர்டிங் ஸ்டேஷன்லேருந்து கணக்கு பண்ணிட்டு எவ்வளோ பெனால்ட்டி கட்டணுன்ற விஷயங்களும் எங்களுக்கு தெரியும் சார். ஸோ நான் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். என்னுடைய டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. உங்களுடைய IRCTC வெப்சைட்டில் ப்ராப்பர் வேலிட் டிக்கெட் இல்லைன்னா பெனால்ட்டியும் அதுக்குண்டான அமௌண்ட்டும் போட்டிருக்கிறீங்க. நான் ப்ராப்பராக டிக்கெட் எடுத்திருக்கிறேன். என்கிட்ட ஐடி ப்ரூஃப் இருக்கு. மிஸ்ஸிங் டிக்கெட்டுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் நீங்க கம்பல்சரி வச்சிருக்கணும். நீங்க எந்த கைட்லைன்ஸுமே மிஸ்ஸிங் டிக்கெட்டுக்கு வைக்கல. அப்ப நான் ஒரிஜினலா டிக்கெட் எடுத்திருக்கேனே, அதுக்கு என்ன சார் பிரோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் வந்து எதுவுமே பேசல, கம்முன்னு போயிட்டாரு. சார் இல்லை சார் நீங்க போய் படுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. எனக்கு எந்த சார்ஜஸ் எந்த பெனால்ட்டியுமே ஒரு ஒத்த பைசா கூட எனக்கு வாங்கல. எனக்கு இந்த செலவுகள் ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு 28 ரூபாய் செலவாச்சு. இவ்வளவுதான் விஷயங்கள். நான் இன்னைக்கு இந்த வீடியோவை எதுக்காக போடுறேன்னா, நிறைய பேர் வந்து பெனால்ட்டி மட்டும்தான் நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர்த்து முதல் விஷயம் உங்களோட ரைட்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டிராவலுக்கு போறீங்களா, உங்களுடைய டிக்கெட்ஸ் உங்களோட லக்கேஜை சேஃபா வச்சுக்கிறது உங்களுடைய கடமை. அதை நீங்க கரெக்டா கீப் பண்ணாத பட்சத்துல அந்த ப்ரெஷரும் டென்ஷனும் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். கம்பல்சரி நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அந்த TTR எனக்கு ஒரு ஃபைன் போட்டிருப்பாரு. கண்டிப்பா ஒரு 7,000 ரூபாய் வரைக்காவது நான் போன டிக்கெட்ஸ்க்கு உண்டான காஸ்ட்டுக்கு கம்பல்சரி வந்திருக்கும். எனக்கு அது தேவையில்லாத லாஸ், அது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஆயிட்டு இருக்கும். ஸோ போறப்போ ஒரு டிக்கெட்டை கரெக்டாக கீப் அப் பண்ணி எடுத்துட்டு போறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டியா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போவோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரப்ப அந்த என்ஜாய்மெண்ட்டே கெட்டு போயிடும். தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்து சேரும். ஸோ ரெண்டாவது, ஒரு டிக்கெட் காணாம போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு கைட்லைன்ஸ் IRCTCல வந்து கொடுத்துருக்கணும். ஒன்று நீங்க கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கும் ரிஜிஸ்டர் நம்பருக்கு, அதை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணலாம். இல்லை இந்த பேசஞ்சர்ஸ் தான் வந்து டிராவல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க பெனால்ட்டி இல்லாம அவங்கள டிராவல் பண்ண அலோவ் பண்ணலாம். மூணாவது, PN நம்பர் போட்டா ஆன்லைன்ல டீடைல் வந்துடுது, சீட்டோட இருக்குது, அதை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணலாம். இல்லை ஒரு ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை வெரிஃபை பண்ணலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருந்தா கூட இந்த விஷயங்கள் நீங்க ஒரு டோல் நம்பர்ல இன்ஃபார்ம் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்கன்னு சொன்னா கூட ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க பெனால்ட்டி வாங்குறத மட்டும் ஒரு மோட்டிவா வச்சிருந்தீங்கன்னா எப்படி பெனால்ட்டி பே பண்ண முடியும்? இன்னைக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுனால எனக்கு ட்ரெயின் டிக்கெட் காணாம போயிடுச்சுன்றது உண்மை என்னால வந்து ட்ரெயின்ல ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. எத்தனை பேரால இதை பண்ணியிருக்க முடியும்? கண்டிப்பா பண்ணியிருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா முதல்ல நான் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இனிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. CRPF ஹெல்ப்லைன்ல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வாங்குங்க. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்கிட்ட ஒரு சீலை வாங்குங்க. இவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நேராக TT கிட்ட இருக்கிற ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லுங்க. அதை மீறியுமே அவர் ஃபைன் போட்டாரு அப்படின்னா கிளைமிங் ஆஃபீஸ் எடுத்துட்டு வந்து இந்த டீட்டெயில் எடுத்துட்டு போயிட்டு கிளைமிங்ல ஒரு லெட்டரா கொடுத்துட்டு கிளைமிங்ல ஃபைல் பண்ணுங்க. அப்படி கிளைமிங்லும் கொடுக்காத பட்சத்துல ப்ராப்பர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுங்க. நான் அந்த மைண்ட் செட்டுக்கு தான் வந்தேன். இவங்களை விடக்கூடாது.
ஏன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சைட்லயும் இல்ல, எங்கேயுமே இல்ல, எந்த டைரக்ஷன்ல எங்க எப்படி தேடி பார்த்தாலுமே ஃபைன் வந்து வித்தவுட் ப்ராப்பர் ரீசன் இல்லைன்னா போலாம். மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு கன்சிடரேஷன் நீங்க ஒரு கன்சியூமரா நீங்க குடுக்கலாம். ஏன்னா நான் வந்து டிக்கெட்டுக்கான காச பே பண்ணி தான் ட்ரெயின்ல டிராவல் பண்றேன். ஆல்மோஸ்ட் காஸ்டிங்கா 5000 இருக்கும். நீங்க ஜிஎஸ்டி வாங்குறீங்க, எல்லாமே வாங்குறீங்க, இன்சூரன்ஸ் சார்ஜ் வாங்குறீங்க, எல்லாமே வாங்குறீங்க. அப்படி இருந்துமே ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட்டா மிஸ் ஆயிடுச்சு டிக்கெட் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃபுல் டிக்கெட் காஸ்டையுமே நீங்க வந்து கேட்டீங்கன்னா எப்படி பே பண்ண முடியும்? சோ நீங்க தான் வந்து இத மாத்தணும். எனக்கு இத மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இத பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேஸ் போட்டு இத ஒரு கைட்லைன்ஸ் ப்ராப்பரா குடுக்க சொல்லலாமா? அப்படின்ற விஷயங்களுமே ஓடிட்டு இருக்குது மைண்ட்ல. சோ வொர்க் அவுட் பண்ணுவோம். என்ன பண்றதுன்ற பார்ப்போம். சோ உங்களுக்கு டிக்கெட் இந்த மாரி மிஸ் ஆயிடுச்சுன்னா, நான் பண்ண இந்த வழிமுறைகள ஃபாலோ பண்ணுங்க. பெனால்டில இருந்து தப்பிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.